கல்விச்சுடர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது சம்மந்தமான வீடியோக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 ஹையர் செகண்டரி செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் வித்தவுட் புக்கு தான். பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 65. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 50 கொஷின் பார்த்துருக்குறோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருவாய் மாவட்ட அளவில் அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரி முதன்மை கல்வி அலுவலர். கல்வி மாவட்ட அளவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆய்வக உதவியாளரை நியமனம் செய்யும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணியாளர் நிர்ணயம் செய்யும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் பதிவரை எழுத்தருக்கான தகுதிகான் பருவ ஆணை வழங்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனியார் பள்ளி அங்கீகாரம் புதுப்பித்தலுக்கு விண்ணப்பம் யார் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்? தாளாளர் அல்லது செயலாளர். பள்ளிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும்? 3 ஆண்டுகள். புதியதாக உயர்நிலைப் பள்ளி துவங்க விண்ணப்பித்தவுடன் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் ரூபாய் 100. விண்ணப்பத்துடன் செலுத்த வேண்டிய கட்டணம் ரூபாய் 100. ஒரு தனியார் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி நிர்வாகத்தினால் பராமரிக்க வேண்டிய பாதுகாப்பு கட்டணம் ரூபாய் 1,00,000. பள்ளி நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுவதை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க வேண்டியவர் குழு செயலாளர். பள்ளிக்குழு கூட்டம் நடைபெறுவதை குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருக்க வேண்டும்? 1 வீக் அல்லது 7 நாட்கள். பள்ளிக்குழுவில் உறுப்பினராக தகுதியற்றவர்கள் முதிரா வயதினர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், கடன் சுமையால் நெடிந்தவர். ஸோ இவங்க யாருமே வந்து பள்ளிக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கக்கூடாது. மேற்கூறிய அனைவரும். பள்ளிக்குழு தலைமையை மாற்றம் செய்ய வேண்டுமெனில் எந்த அலுவலரிடம் முன் அனுமதி பெற வேண்டும்? மாவட்ட கல்வி அலுவலர். பள்ளி கல்விக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செயலர் மூலம் எத்தனை நாட்களுக்குள் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும்? 15 நாட்கள். தனியார் தொடக்கப்பள்ளியை மூட வேண்டுமெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னர் தெரிவிக்க வேண்டும்? 6 மாதங்களுக்கு முன்னர். தனியார் உயர்நிலைப் பள்ளியின் சொத்துக்களை மாற்றம் செய்ய வேண்டுமெனில் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? முதன்மை கல்வி அலுவலர். தனியார் உயர்நிலைப் பள்ளிகளை தணிக்கை செய்யும் அலுவலர் துறை தணிக்கையாளர் டிபார்ட்மெண்டல் ஆடிட்டர்ஸ். தனியார் பள்ளியின் சம்பள பட்டியலில் யாரிடம் கையொப்பம் பெற்று மாவட்ட கல்வி அலுவலகத்தின் பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும்? தலைமை ஆசிரியர் மற்றும் செயலாளர். அடுத்த கேள்வி, உடற்கல்வி ஆசிரியர் படி 2 பணியிடத்திற்கான கல்வி தகுதி SSLC வித் BPEd. அடுத்த கொஸ்டின், தனியார் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிய பட்டதாரி ஆசிரியராக குறைந்தபட்ச பணி அனுபவம் 5 வருடம். சிறப்பு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிய குறைந்தபட்ச பணி அனுபவம் தேவையில்லை. சிறப்பு உயர்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணிபுரிய குறைந்தபட்ச பணி அனுபவம் தேவையில்லை. இளநிலை உதவியாளராக பணிபுரிய குறைந்தபட்ச கல்வி தகுதி SSLC வித் TNPSC எக்ஸாம். நேரடி நியமனம் செய்யப்படும் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒதுக்கீடு 5%. மேல்நிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக நியமனம் செய்ய வயது வரம்பு இல்லை. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் பள்ளி கல்வித்துறையில் நியமனம் பெற தகுதியுடையவரா? ஆம். மேல்நிலை +2 பயிலாமல் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் மற்றும் BEd பயின்ற இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு பெற தகுதியுடையவரா? ஆம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எதன் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது? NCTE.
டெட் தகுதித் தேர்வில் கேட்கப்படும் 150 வினாக்களில் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் பகுதியில் கேட்கப்படும் வினாக்களின் எண்ணிக்கை 30. ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான தேர்ச்சி சதவீதம் 60. ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் 2 தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கப்படும் வினாக்களின் எண்ணிக்கை 60. தமிழில் 30 கொஷின், ஆங்கிலத்தில் 30 கேள்வி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 60ஆக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மாவட்ட கல்வி அலுவலரின் வருடாந்திர மந்தன அறிக்கையை வழங்கும் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். இலவச கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 25% இடஒதுக்கீட்டை மாவட்ட அளவில் உறுதி செய்யும் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் தகுதிகாண் பருவத்தினை உறுதி செய்யும் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், RMSA ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2009. உடல் ஊனமுற்ற பணியாளருக்கு வழங்கப்படும் வாகன போக்குவரத்து படி ரூபாய் 2500. முறைசாரா கல்வியில் கல்வி எந்த வயதினருக்கு பொருந்தும்? 15 முதல் 35 வரை. அலுவலக வருடாந்திர ஆண்டு எந்த மாதத்திலிருந்து துவங்கும்? ஜனவரி. பொது வைப்பு நிதியிலிருந்து இறுதியாக கணக்கினை முடிக்க பணி ஓய்வு பெறுவதற்கு எத்தனை மாதத்திற்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும்? 12 மாதங்களுக்கு முன்னர். முறைசாரா கல்வியில் கல்வி பயிலும் இடம் பின்வருவனவற்றுள் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. பரேராக். தமிழ்நாட்டில் மேல்நிலைப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1978-79. மேல்நிலைப்பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் பதவிக்கு தேவையான குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கை 750. மேல்நிலை பொதுத் தேர்வில் தோல்வியுறும் மாணவர்களுக்காக உடனடி சிறப்பு பொதுத் தேர்வு இம்மாதங்களில் நடத்தப்படுகிறது. ஜூன், ஜூலை. IEDC என்ற குறியீடு பின்வருவனவற்றுள் ஒன்றின் சுருக்கமாகும். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். அடுத்த கேள்வி, IEDSS என்ற குறியீடு பின்வருவனவற்றுள் ஒன்றின் சுருக்கமாகும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு அட் செகண்டரி ஸ்டேஜ். தற்காலிக பணியாளர் மற்றும் தகுதிகாண் பருவத்தினருக்கு தற்செயல் விடுப்பு கீழ்கண்டவர்களில் ஒன்றன்படி வழங்கப்படும். மாதம் ஒன்றிற்கு ஒரு நாள். பதவி உயர்வுக்கான தேர்ந்தோல் பட்டியல் கீழ்கண்ட விதிகளின் ஒன்றன்படி தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில மற்றும் சார்நிலை பணி விதி 4. அடுத்த கேள்வி, அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம் தமிழ்நாடு இவருடைய அதிகார வரம்பின் கீழ் செய்யப்படுகிறது. பள்ளிக்கல்வி இயக்குனர். ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் எத்தனை நாட்களுக்குள் தகுதிகாண் பருவத்தில் இருப்பார்? 50. ஒரு மாணவன் விடுப்பு கடிதம் எதுவுமின்றி எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருகை புரியாமல் இருந்தால் வருகை பதிவேட்டிலிருந்து பெயரை நீக்க வேண்டும்? 30 நாட்கள். NCERT பணிகளை மாநில அளவில் செயல்படுத்தும் துறையின் பெயர்? NCERT. ஆக்சுவலாக அது SCERT வரும். அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் நாள் வகுப்பில் அனுமதிக்கப்படும் மாணவரின் பெயர் எந்த நிற மையினால் எழுதப்பட வேண்டும்? நீல நிற மை. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலும் பல கொஷின்ஸ் அண்ட் வீடியோஸை நம்ம பார்க்க நம்ம கல்விச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.